வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் நிறுவனர் ஈஸ்வரன். செய்திகள் வாசிப்பது கீதா. 7/8/2025 இன்று தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஆற்காடு நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவர் கொடைவள்ளல் திரு பொன் ராஜசேகர் அவர்கள் இன்றைய செய்திக்குறிப்பில், டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த பொழுது தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் நாமெல்லாம் வாழ்ந்தோம் என்று மிக பெருமையோடு தன்னுடைய செய்திக்குறிப்பில் டாக்டர் கலைஞர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரை போற்றி வணங்குகின்றேன் என்று ஆற்காடு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் பொன் ராஜசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு மீண்டும் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தொடர்ந்து பல்வேறு திட்டப்பணிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் இப்போது தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி மீண்டும் இருக்க வேண்டும். டாக்டர் கலைஞர் அவர்களின் நினைவு நாளில் நாம் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்வோம் என்று ஆற்காடு முன்னாள் நகரமன்ற தலைவர் பொன் ராஜசேகர் அவர்கள் மேலும் தெரிவித்தார்.